1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாய் காணப்பட பண்ணினார். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக இருக்கிறது. Last of all, like men in a triumphal procession, who are sentenced to death and displayed at the end of the line. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வெற்றி பெற்று திரும்பும்போது முதல்ல தளபதி வருவார், அதுக்கப்புறம் உதவி தளபதிகளெல்லாம் வருவார்கள், அப்புறம் போர் வீரர்கள் வருவார்கள், கடைசியில் கைது செய்யப்பட்டவர்கள் வருவார்கள். அந்த எதிரி நாட்டு படையினரை சிலரை கைது பண்ணியிருப்பாங்க, அவர்களும் வருவார்கள். அதன் பிறகு சிலருக்கு மரண தண்டனை விதித்திருப்பார்கள். எதிரி நாட்டில் சார்ந்த சிலருக்கு மரண தண்டனை விதித்து அவர்களை கடைசியிலே அவர்களெல்லாம் அந்த ஊர்வலத்திலே கடைசியிலே கொண்டு வரப்படுவார்கள். அதைத்தான் இவன் ஒரு ஓமானமாக சொல்கிறான். மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாய் காணப்பட பண்ணினார். ஒரு வெற்றி ஊர்வலம், ஒருவருக்கு பாராட்டையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஊர்வலம். அதில் அப்படிப்பட்ட ஊர்வலத்தில் கடைசியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். ஏன்னா அவர்களுக்கு புகழ பாராட்ட கிடையாது. மக்கள் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. சாலையில் அவர்கள் இப்படி ஒரு ஊர்வலம் வரும், அதை மக்கள் ரெண்டு பக்கமும் இருந்து பார்த்து அவர்கள் ரசிப்பார்கள், ஆரவாரமிடுவார்கள். அந்த ஒரு ஓமானத்தை தான் சொல்கிறான். அப்போஸ்தலர்களாகிய எங்களை ஆண்டவர் கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். பாராட்டில், அங்கீகாரத்தில், புகழில் எங்களுக்கு கடைசி இடம்தான். தங்களை விசுவாசிகளோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான். ஒரு உலக பிரகாரமான காரியம் என்றால் அங்கே விசுவாசிக்கு தான் முதலிடம். ஒரு விசுவாசி கலெக்டராக இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம். ஒரு அரசாங்க விழா நடக்கிறது, ஒரு விசுவாசி கலெக்டர், பாஸ்டர் அந்த விழாவுக்கு போயிருக்கிறாரு. கலெக்டருக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க அரசு விழாவில். பாஸ்டராக இருந்தாலும் 2வது இடம் தான், ஊழியக்காரராக இருந்தாலும் 2வது இடம் தான், அல்லது அவருக்கு ஒரு விருந்தினருக்குரிய ஒரு இடம் கொடுக்கப்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊழியக்காரர்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்கிறான், பட்டியலில் அப்போஸ்தலர் பேர் தான் முதல்ல வருது. எபேசியில் சிலரை அப்போஸ்தலராகவும் 4:13 எபேசியர். 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் முதல் அப்போஸ்தலர் பேர் தான் வருது. 12:28 தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும். கர்த்தருடைய பார்வையில் முதலிடம் அப்போஸ்தலருக்கு தான். முதலிடம்னா அவன் மற்ற 4 விதமான ஊழியர்களை விட பெரியவன் கிடையாது, எல்லாம் சமம் தான். 5 விதமான ஊழியக்காரர்களும் சமம் தான். 5 விதமான ஊழியங்கள், அவ்வளோதான். உள்ளூர் சபையில் பார்த்தா பாஸ்டர் அங்கே முதலிடத்தில் இருப்பார். வெளியில் நடக்கிற சுவிசேஷ கூட்டத்தில் பார்த்தா சுவிசேஷகன் முதலிடத்தில் இருப்பான். வேதாகம கல்லூரியில் பார்த்தா வேத போதகன் முதலிடத்தில் இருப்பான். ஊழியக்காரர்களை ஆளுகை செய்கிற ஒரு அமைப்பில் அப்போஸ்தலன் முதலிடத்தில் இருப்பான். வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் புறப்பட்டு வருகிற ஒரு ஊழியத்தில் தீர்க்கதரிசி முதலிடத்தில் இருப்பான். ஆனால் எல்லாரும் சமம் தான். அவங்க இடத்துல அவங்க முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அதாவது நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் அதை கேட்காதவர்களுக்கு புதிதாக சொல்கிறேன், கேட்டவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2 கருத்துகள் உண்டு. ஒன்று, அப்போஸ்தலன்னா அவன் ஒரு பெரிய ஐஜி மாதிரியும், தீர்க்கதரிசி எஸ்பி மாதிரியும், பாஸ்டர்னா அவன் இன்ஸ்பெக்டர் மாதிரியும், சுவிசேஷகன் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரியும், போதகன் வேத போதகர் அவர்கள் எஸ்ஐ மாதிரியும், அப்படி ஒரு ரேங்காக சிலர் அப்படி பார்க்குறாங்க, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கு நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 விதமான ஊழியங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன், வீடியோ இருக்குது, அதில் விளக்கமாக பேசியிருக்கிறேன். இதில் விளக்கமாக பேச முடியாது, நேரம் கிடையாது. இது குறுஞ்செய்தி. அப்படி கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். இது எப்படின்னு கேட்டனா, அப்போஸ்தலன்
ஒரு போலீஸ் அல்லது நீதிபதி மாதிரி, தீர்க்கதரிசி ஒரு விஞ்ஞானி மாதிரி, பாஸ்டர் ஒரு தகப்பன் மாதிரி, போதகர் ஒரு ஆசிரியர் மாதிரி, சுவிசேஷகன் ஒரு விளம்பர தூதர் மாதிரி. 5 பேருமே தேவை. 5 பேருமே வெவ்வேறு விதங்களில் இருக்கிறார்கள். 5 பேரும் சமம். சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அழைப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு அழைப்பு தான் ரொம்ப வேலை செய்யும். இப்போ பவுலுக்கே கூட அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, போதகன் 3 அழைப்பு. ஆனால் அப்போஸ்தலன் அழைப்பு தான் அவனுக்கு ரொம்ப வேலை செஞ்சுது. இந்த அப்போஸ்தலர்கள் இந்த உலக பிரகாரமான பாராட்டு, உலக பிரகாரமான புகழ், உலக பிரகாரமான அந்தஸ்து, மரியாதை, அங்கீகாரத்தில் விசுவாசிகளோடு ஒப்பிட்டாலும் சரி, மற்ற 4 வித ஊழியக்காரர்களோடு ஒப்பிட்டாலும் சரி, அவர்களுக்கு கடைசி இடம் தான். அதனால் அதைத்தான் அவன் சொல்கிறான், எங்களை கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். அப்போஸ்தலர் என்பது ஒரு பெரிய ரேங்க்குன்னு ஊழியக்காரங்களே நினச்சிக்கிறாங்க தப்பா. இந்த சமீபத்தில் காலமான பில்லி கிரஹாம் அவர்கள் தான் உலகத்தில் மிக புகழ்பெற்ற, மிக மரியாதையும் அந்தஸ்தும் பாராட்டும் பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு சுவிசேஷகர் தான், கடைசி வரை சுவிசேஷகர் தான். ரெவரண்ட் அவர் தன்னுடைய பட்டத்தை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அவர் கடைசி வரை சுவிசேஷகர் தான். அது ஒரு பாஸ்டர் ஆகலை. அவர் தன்னை அப்போஸ்தலன் என்றோ தீர்க்கதரிசி என்றோ சொல்லலை. எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரை வரவேற்க போனார்கள். அவருக்கு முன்னால் போய் நின்றார்கள். அவரை எல்லாரும் மதித்தார்கள். அதனால் அப்போஸ்தலன் ரொம்ப சீனியர் ஆகிட்டா அப்போஸ்தலன் ஆயிடுறான், நிறைய ஊழியக்காரங்க கீழே வந்துட்டாங்கன்னா அப்போஸ்தலன் ஆயிடுறான் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. அப்படி இல்லை. நிறைய சபைகள் ஆகிவிட்டால், நிறைய ஊழியக்காரர்கள் ஆகிவிட்டால் அவன் அப்போஸ்தலன் ஆகிவிடுவான் என்கிற ஒரு தவறான கருத்து இருக்கா? அப்படி அல்ல. அப்போஸ்தலன் என்பது அது ஒரு தனி அழைப்பு. ஒரு வக்கீல் இன்ஜினியர் ஆக முடியாது, இன்ஜினியர் டாக்டர் ஆக முடியாது. வக்கீல் வேற, இன்ஜினியர் வேற, டாக்டர் வேற, போலீஸ் வேற, ஆசிரியர் வேற, அந்த மாதிரி தான். அதனால் ஒரு பாஸ்டர் ரொம்ப வயசாகிட்டு ரொம்ப சீனியர் ஆகி பல பாஸ்டர்கள் அவருக்கு கீழே வந்துட்டு அவர் அப்போஸ்தலர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சுவிசேஷகர் நிறைய சுவிசேஷகர்களை உருவாக்கி அவருக்கு கீழே 100கணக்கான 1000கணக்கான சுவிசேஷகர்கள் இருந்து அவர் ரொம்ப வயசாகி சீனியர் ஆகிட்டு அவர் அப்போஸ்தலர்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. அப்போஸ்தலன் சுவிசேஷகனை விட பெரியவன் அல்ல. அப்போஸ்தலன் பாஸ்டரை விட பெரியவன் அல்ல. சுவிசேஷகன் யாரையும் விட சிறியவன் அல்ல. எல்லாரும் 5 பேரும் சமமானவர்கள். நம்ம உதாரணத்துக்கு தான் கட்ட விரல்னு சொல்கிறோம் அப்போஸ்தலனை. அதனால் அவன் மற்றவங்களை விட பெரியவன், முக்கியமானவன் அர்த்தம் இல்லை. அந்தந்த சூழ்நிலையில், அந்தந்த விதமான ஊழியத்தில் அவர்கள் முக்கியமானவர்கள். அப்போஸ்தலன் ஆக வேண்டும், அப்போஸ்தலர் பட்டத்தை விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு செய்தி, அப்போஸ்தலனை தான் கடைசியாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். விசுவாசியை விட கடைசி. மற்ற 4 விதமான ஊழியக்காரர்களை விட அப்போஸ்தலர்கள் தான் மனிதர்களுடைய கண்களிலே கடைசியானவர்களாக கருதப்படுகிறார்கள். அதற்கு ஆயத்தம் என்றால் அப்போஸ்தலன் ஆகுங்கள். மனுஷன் பார்வையில் நம்ம கடைசியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்வையில் இந்த அப்போஸ்தலர்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே முதல் இடத்துல இருக்காங்க, மனுஷன் பார்வையில் கடைசி இடத்துல இருக்காங்க. கர்த்தருடைய பார்வையில் முதல் இடத்துல இருக்கணுமா, மனுஷனுடைய பார்வையில் முதல் இடத்துல இருக்கணுமா? முடிவு செய்வோம். ஆமென்.